ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசூர் தால் ரெசிபி. இது ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பையும் 3 ஒரு பங்கு மசூர் தால் ஆட் பண்ணிக்கிறேன். இது அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இதோட சேர்த்துக்கோங்க. கழுவிட்டு நல்லா அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பருப்பு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸில் எனர்ஜி அண்ட் டைம் ரெண்டுமே சேவ் ஆகிடும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் பருப்பு வெந்த பின்னாடி. கூடவே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 4லேருந்து 5 விசில் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் எப்போவுமே தால் ரெசிபிக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் சூடான பிறகு நம்ம சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் நீங்கள் நல்லா சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நிமிஷம் வதக்கின பின்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 மினிட்க்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் கலர் மாறின பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தனியா பவுடர் 1 டீஸ்பூன். இந்த ரெகுலர் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டான பிறகு தக்காளி நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஸோ நல்லா வெந்திருக்கு. இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தாலுக்கு ஒரு அரை கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நான் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே குக் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா ஈவனாக இருக்கும் இந்த குக்கிங். ஸோ அதனால் சுடு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது கூடவே நல்ல நீல வாக்கில் கட் பண்ண இஞ்சி துருவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க, இல்லை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த தால் ரெசிபிக்கு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தான், பட் ஆனால் நம்ம கரெக்டான ரேஷியோவில் இந்த பருப்பு சேர்க்கறதுனால அது ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபியாக மாறிடும். இந்த ரெசிபி ஒரு பிகினர் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த மசூர் தால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது அண்ட் இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான், பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வெந்துடுச்சு. இது கூடவே நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் அண்ட் ரிச்னஸ் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிள் தால் நல்ல சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய தால் ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த தால் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.